அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சம் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக கொஷின் பார்த்துடலாம். குமரனிடம் ரூபாய் 6000 உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குமரன் ஒருத்தவங்க கிட்ட 6000 ரூபாய் கையில் இருக்குது. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். அதாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குமரன் கிட்ட இருந்த 6000 ரூபாய் காசு இருக்கு இல்லையா, அந்த காசை என்ன பண்ணுறாங்கன்னா விமலா மற்றும் யாழினி 2 பேர்த்துக்குமே 2:3 அப்படிங்கிற விகிதத்தில் பிரித்து கொடுக்குறாங்க. சரிங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இருவருக்கும் கொடுக்கப்பட்ட விகிதத்தில் கிடைக்கும் தொகை என்ன? ஸோ 2 பேருக்கும் அப்படி பிரித்து கொடுக்கும்போதில் 2 பேர் கையிலையும் தொகை எவ்வளோ கிடச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போது இந்த 2 ரேஷியோவை மட்டும் பாருங்களேன். ஒருத்தருக்கு 2 பங்கும் இன்னொருத்தருக்கு 3 பங்கும் கிடச்சிருக்கணும். அப்போது 2 பங்கு பெருசா 3 பங்கு பெருசா? 3 பங்கு வாங்கினவங்களுக்கு தான் அதிக தொகை இருக்கணும் இல்லையா? ஆப்ஷனில் பாருங்கள், எல்லாமே அப்படி தான் இருக்குது. 2400 ரூபான்றது கம்மி, 3200 ரூபாய் அப்படிங்கிறது அதிகம். அப்போது 3 பங்கு வாங்கினவங்களுக்கு அதிகமான தொகையும் 2 பங்கு வாங்கினவங்களுக்கு கம்மியான தொகையும் தான் இருக்குது. இதே ஆப்ஷன் தான் நம்மளுக்கு, இதே நம்பர் தான் நம்மளுக்கு எல்லா ஆப்ஷன்லையுமே வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க 2:3 பங்கில் பிரித்த தொகையை என்ன பண்ணல, நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்லையுமே மாற்றலை. வேணால் நீங்கள் 4 ஆப்ஷனையுமே கவனமாக பார்த்து செக் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு அதே தெரியும் இல்லையா? அப்போது நம்மளுக்கு எங்கே ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் 2 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு இருக்கு இல்லையா, அங்கே தான் ட்விஸ்ட்டே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை மட்டும் கவனமாக பார்த்துட்டோம்னாலே ஈஸியாக போட்டுடலாம். யார் 2 பேர்த்துக்கு பிரிச்சுருக்காங்க? விமலா மற்றும் யாழினி 2 பேர்த்துக்கு தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போது விமலா மற்றும் யாழினி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த சம்முக்கு நம்ம இந்த சம்மை ஃபார்முலா படியோ மொத்த ரேஷியோ என்ன அப்படின்னு எடுத்து எதைப்படியும் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. அந்த கான்சன்ட்ரேஷன்னு சொல்லுவோம்ல, அந்த கவனமாக கொஷினை படிக்கிறோம். கொஷினை படித்து முடிச்சோடனே அந்த ஆப்ஷனை பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் எல்லாமே ஒன்று போல் இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு வித்தியாசமே எங்கே வச்சுருக்காங்க? யாருக்கு பிரித்து கொடுக்குறதுங்கிறதுல தான் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதுனால அதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்தோம்னாலே போதும், நம்ம ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வெறும் ஆப்ஷனை பார்த்தே நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி நமக்கு டிஎன்பிஎஸ்சி சம்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லையுமே இருக்குப்பா. இதே மாதிரி அடுத்தடுத்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதே மாதிரி நம்ம கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.